السلام عليكم. قال المدعو علينا من ثنيات الوداع وجب شكر علينا ما دان الله داعي صلى الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. அனைத்து புகழும் அனைத்து உலகத்தையும் படைத்து ரட்சிக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனின் இறுதி தூதர் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் குறிப்பாக இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாட்டுமா. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே, முஹிதீன் ஆண்டோர்கள் பள்ளிவாசல் ஊர் குருவினமரே ஜமாத் நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உலமா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இச்சினியானின் உள்ளத்திலே ஆரம்பமாக எழுகின்ற சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெரும் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மாதம் இருக்கின்றதே, இந்த ரஜபு மாதம் மிக சிறப்பு வாய்ந்த மாதம், கண்ணியமான மாதம். இந்த மாதத்தை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், இந்த மாதத்தை சங்கை செய்திருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே தெள்ள தெளிவாக அழகா எடுத்துச் சொல்கின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர் ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம خلق السماوات والأرض منها أربعة حرم. இந்த ரஜப் மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு சிறப்பாக்கி இருக்கின்றான், கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வருடத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் ஆக்கி 12 மாதங்களை அல்லாஹ் கொடுத்து, அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சிறப்பான அந்தஸ்தை, ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபு. இந்த 4 மாதங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு தனி பெரும் அந்தஸ்தை, சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த மாதத்தை அல்லாஹ் சங்கை செய்திருக்கின்றான், இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். ஆகவே இந்த மாதத்தை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கை செய்ய வேண்டும். அதிலும் எப்படி சங்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதத்திலே
சாலிஹான அமல்களை, நற்செய்திகளை, நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகவும் அகில உலகத்தின் ஜோதி அண்ணனம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை அதிகம் ஓதுவதன் மூலமாகவும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்திலே, இந்த சிறப்பான மாதத்திலே அல்லாஹ் ஒரு சிறப்பான இரவை, உயர்வான இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த இரவு தான் லைலத்துல் மிஅராஜ். மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த புனிதமான இரவில் தான் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் லைலத்துல் மிஅராஜ். மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால், அகில உலகத்தையும் படைத்து ரட்சிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை அவனுடைய ஹபீப், அவனுடைய ரசூல் சர்வரை கானாத் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நேரடியாக சந்தித்து உரையாடினார்களே, அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து உரையாடினார்களே, பேசினார்களே, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவாக, சிறப்பான இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவை நாம் பார்க்கும்போது, நம்முடைய பள்ளியாசலை பார்க்கும்போது மக்கள் வெள்ளம் அப்படியே நிரம்பி வழிகின்றது. காரணம், அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் இந்த இரவை சங்கை செய்கின்றார்கள், இந்த இரவை கண்ணியப்படுத்துகின்றார்கள். இந்த இரவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எவ்வளவு சங்கை செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் மக்கள் எல்லாம் வீண் விளையாட்டுக்கள், வீண் பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும், அதிகமாக நபிலான வணக்கங்களை புரிய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத் ஓத வேண்டும். ஆனால் இப்போது நாம் பார்க்கும்போது மிக சங்கடமாக, கவலையாக இருக்கின்றது. இதையெல்லாம் போக்கி என்று சொன்னால் இதுவும் கியாமத் நாளுடைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் இப்படி ஆர்வம் இல்லாமல், ஆர்வ கோளாறு இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக மக்களையெல்லாம் பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த இரவை நாம் சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக, இதை சிறப்பாக்கக்கூடியவர்களாக நாம் தேட வேண்டும். என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த இரவிலே நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை ஓத வேண்டும் என்று சொன்னால், ஸலவாத்துகளை ஓதும் போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை, உயர்வை கொடுக்கின்றார் என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருந்த பொழுது அவர்களுக்கு சொர்க்கலோகத்தை காண்பிக்கப்பட்டது. சொர்க்கலோகத்திலே உண்டான இன்பங்கள், சோகங்கள் அனைத்தையும் பார்த்தார்கள். அதே போல மிஅராஜுக்கு சென்றிருந்த பொழுது நரகலோகத்தையும் பார்த்தார்கள். இப்படி வானோர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சொர்க்கலோகத்தை அப்படியே காமிக்கும் போது அதை பார்த்து ரசித்தவர்களாக வருகின்றார்கள். அந்த நேரத்திலே சொர்க்கலோகத்திலே பிரம்மாண்டமான ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நதிக்கு பெயர் ரஜபு. ரஜபு என்று ஒரு புனிதமான சிறப்பான ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த உலகத்திலே நாம் எத்தனை நதிகளை நாம் பார்க்கின்றோம். கங்கை, யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி என்றெல்லாம் எத்தனையோ நதிகள் ஓடிக்கொண்டிருக்க அல்லவா, ஜீவ நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அல்லவா. இதே போன்று சொர்க்கலோகத்திலே பிரம்மாண்டமான நதியாக அந்த ரஜபு என்ற நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நதியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நதியுடைய தண்ணீர் இருக்கின்றது, பால் எப்படி வெண்மையாக இருக்கும், அதைவிட மிக வெண்மையாக இருக்கின்றது அந்த நதியின் அந்த நிறம், அந்த தண்ணீருடைய நிறம். அந்த தண்ணீரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குடித்து பார்க்கின்றார்கள், அதை சுவைத்து பார்க்கின்றார்கள். தேன் எவ்வளவு மதுரமாக இருக்குமோ இதைவிட மதுரமாக இருக்கின்றது. எப்படி ஐஸ் கட்டி எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அதே போன்று அந்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கின்றது. எப்படி கஸ்தூரி வாடையாக இருக்குமோ, நறுமணம் வீசுமோ, அதே போன்று அந்த தண்ணீர் கஸ்தூரி வாடையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான அந்த நதியை, அந்த தண்ணீரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார். பார்த்ததும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், வானோர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து, ஜிப்ரீலே, இந்த நதியை, இந்த ஆறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்காக படைத்திருக்கின்றான்? இந்த நதியை, இந்த நதியிலே தண்ணீர் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே வானோர் கோமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த நதியை உங்களுக்காக வேண்டியும் உங்களுடைய உம்மத்துமார்களுக்கும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த நதியை உங்களுக்காக வேண்டி ஆக்கியிருக்கின்றான். உங்களுடைய கூட்டத்தார்கள், உங்களுடைய உம்மத்துமார்கள், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எந்த ஒரு மனிதன் புனிதமான லைலத்துல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய மிஅராஜின் இரவிலே உங்கள் மீது, உங்களுடைய உம்மத்துமார்கள் உங்கள் மீது ஸலவாத்துகளை அதிகம் ஓதுகின்றார்களோ, ஸலவாத்துகளை அதிகம் மொழிகின்றார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். இதை கேட்டதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா, இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எவ்வாறு சிறப்பாக்க வேண்டும், அதற்கு உண்டான கண்ணியத்தை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆகவே அந்த புனிதமான இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், புனிதமான மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள்முறையாம் திருமறை நபியை தெளிவாக சொல்லுகின்றான், சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? இந்த பூமி, இந்த வானம் எவ்வளவு விசாலமாக இருக்கின்றதோ அதை போன்று விசாலமான ஒன்றாய்ந்து கொண்டிருக்கின்ற சொர்க்கலோகம். இந்த சொர்க்கலோகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றார்களே, அந்த நல்லூர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்திலே, இந்த திருமறையிலே அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே இந்த மாதத்தை, இந்த இரவை நாம் மிக கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கை செய்ய வேண்டும். நல் அமல்கள், நற்செயல்கள், சாலிஹான அமல்களை செய்து நஃபிலான வணக்கங்களை வணங்கி நஃபிலான நோன்புகளை நோற்று நாம் இந்த மாதத்தையும் இந்த இரவையும் நாம் மிக கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய உயர்வை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று பார்த்தால், நாளை கியாமத்து நாளையிலே மாஷர் மைதானத்திலே ஐனர் ரஜீபூன், ரஜபு மாதத்தை உடையவர்கள் எங்கே என்று ஒரு சப்தம் ஏற்படும். அந்த மாஷர் மைதானத்திலே ஐனர் ரஜீபூன், ரஜபு மாதத்தை சங்கை செய்தவர்கள் எங்கே, ரஜபு மாதத்தை கண்ணியப்படுத்தவர்கள் எங்கே என்று ஒரு சப்தம் ஏற்படும். அந்த சப்தம் ஏற்பட்டவுடன் ஒரு நூர், ஒரு ஒளிவு அங்கே வந்துவிடும். எப்படி? இந்த சப்தம் ஏற்பட்டதுமே ஒரு ஒளிவும் ஒரு பிரகாசம் அங்கே வந்துவிடும். அதை பின்பற்றி வானோர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இரண்டு மலக்குமார்களும் அதை பின்பற்றி வருவார்கள். அவர்களை பின்பற்றி இந்த ரஜப் மாதத்தை யார் கண்ணியப்படுத்தினார்களோ, இந்த ரஜப் மாதத்தை யார் சங்கை செய்தார்களோ, மிஅராஜுடைய இரவை யார் கண்ணியப்படுத்தினார்களோ, மிஅராஜுடைய இரவை யார் சங்கை செய்தார்களோ அவர்களும் பின்பற்றி பெரும் கூட்டமாக வருவார்கள். அவர்களெல்லாம் அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான பாலம் இருக்கின்றது,
அதை மின்னல் எவ்வளவு வேகமாக கடக்குமோ அதை போன்று வேகமாக கடந்து விடுவார்கள் என்று சொன்னால், அந்த சிராத்தில் முஸ்தகீம் என்ற பாலம் இருக்கின்றது. அதற்கு கீழே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் அந்த சிராத்தில் முஸ்தகீம் என்ற பாலத்தில் தவறி கீழே விழுந்து விட்டால் நேராக நரகத்திலே விழுந்து விடுவான். ஆகவே அந்த பாலத்தை கடந்தவுடன் இந்த மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து விட்டானே என்று அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே, அல்லாஹ்வுடைய தர்பாரிலே சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே சஜிதாவிலே விழுந்தவுடன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த அடியார்களை பார்த்து சொல்வான், யா இபாதி இர்ஃபஉ ரூஸக்கும், என்னுடைய அடியார்களே உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள். எனக்காக வேண்டி துன்யாவிலே உலகத்திலே நீங்கள் எவ்வளவு சஜிதாக்கள் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், எனக்காக வேண்டி ருக்குவாத்துகளை எவ்வளவு செய்திருக்கின்றீர்கள், எனக்காக வேண்டி எவ்வளவு நீங்கள் வணங்கி இருக்கின்றீர்கள். ஆகவே இங்கே நீங்கள் சொர்க்கலோகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டியதாக இருப்பதால் இங்கே எல்லாம் அமல் செய்ய வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் அந்த அமலுக்கு உண்டான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இருத்தையிலும் மன்னாதிலக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சொர்க்கலோகத்தில் உங்களுக்காக வேண்டி ஒரு சிறப்பான இடத்தை, உயர்வான இடத்தை நான் வைத்திருக்கின்றேன். அங்கே போய் நீங்கள் உல்லாசமாக சுகமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த அடியார்களை பார்த்து சொல்லுவான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு மேலே பேசினால் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், பயமாக இருக்கின்றது. ஆகவே என்னுடைய பயானை மிக சுருக்கிக் கொண்டு என்னுடைய இருப்பிடம் செல்ல நாடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. துஸ்லாம் பாக்கியவஜர் அவர்கள் அருமையாக பயான் பண்ணார்கள். இதைத் தொடர்ந்து ஹஜ்ரத் மசூத் அவர்கள் தொடர் நிகழ்ச்சி செய்வார்கள் என்று பண்படுகிறார். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद वक़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। सुब्हानल्लज़ी अस्रा बि अब्दिही लैलन मिनल मस्जिदिल हरामी इलल मस्जिदिल अक़सा व क़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अस्सलातु मिअराजुल मुमिनीन औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தினர், அவர்களின் வழிவாழ்ந்த சஹாபா பெருமக்கள், இமாம்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இறைநேச செல்வர்கள், இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் மீதும், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கணியத்திற்குரிய இந்த புனிதமான மஜ்லிஸின் தலைவர் அவர்களே, கொடிக்கால்பாளையம் மொஹிதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலின் நிர்வாக பெருமக்களே, உறுப்பினர்களே, மத்லபுல் ஹைராத் கல்வி குழுமத்தின் சங்கைக்குரிய தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு முன்னால் பேசிய கணியத்திற்குரிய சலாம் சரத் அவர்கள் ரஜப் மாதத்தை பற்றியும் மேராஜுடைய இரவை பற்றியும் நீண்ட ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். எனவே நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கின்றேன்.
மேராஜ் என்ற வார்த்தை ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த மேராஜ் என்ற இரவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றோம், கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேராஜுடைய இரவை பற்றி பேசப்படுகிறது? அதற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வரவில்லை என்றாலும் குறிப்பிட்ட சில மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த மேராஜுடைய பயணத்தில் எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துகின்றார்? ஏன் ஒவ்வொரு வருடமும் இந்த மேராஜுடைய இரவை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய விரிவுரையாளர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய வல்லுநர் முஹத்தீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லிமு அவுலாதக்கும் கிஸஸல் அம்பியாயி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நபிமார்களின் வரலாற்றை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருங்கள். காரணம், அந்த நபிமார்களுடைய வரலாற்றின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளின் மறுமை வாழ்க்கை சிறக்கும் என்பதாக முஹத்திஸீன்களுக்கெல்லாம் தலைவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இப்போ அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள், நபியினுடைய பிறப்பு, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நுபுவத் என்ற அந்த நபி பட்டம், அதே போன்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற ஹிஜ்ரத்துடைய பயணம், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள், இஸ்லாமுடைய திருப்புமுனையாக அமைந்த மறக்க முடியாத சில நிகழ்வுகள். அதில் முக்கியமானது தான் மேராஜ் என்ற அந்த பயணம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தை பற்றி இஸ்ரா என்பதாக குறிப்பிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை பற்றி மேராஜ் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டு பயணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரே பயணத்திலே அல்லாஹ் நடத்தி வைத்தார். இஸ்ரா என்று சொன்னால் தரை வழியாக பயணம் செய்வது, மேராஜ் என்று சொன்னால் தரையிலிருந்து வானத்தின் பக்கம் உயர்ந்து செல்வது. இந்த இரண்டுமே இந்த பயணத்திலே நடந்தது. மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரைவழி பயணமாக சென்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபுடைய 17வது அத்தியாயம் சூரா பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தின் முதல் வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மகா தூய்மையானவன், தன்னுடைய அடியாரை இரவு நேரத்தில் ஒரு பகுதியில், இரவின் ஒரு பகுதியில் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பலஸ்தீனத்தின் பக்கம் இரவு நேரத்தில் ஒரு பகுதியிலே அழைத்து சென்றானே, அந்த இறைவன் மகா தூய்மையானவன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இஸ்ரா என்ற வார்த்தை. அஸ்ரா என்பது இஸ்ரா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இது தரைவழி பயணம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது, நான் மக்காவிலே என்னுடைய சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்கி இருந்தேன். இந்த உம்மு ஹானி என்பவர் யாருன்னா அபூ தாலிப் அவர்களுடைய மகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரி முறைவர். அவர்களுடைய வீட்டிலே நான் தங்கி இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அந்த சம்பவத்தை புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நீண்ட வரலாறு. இந்த மேராஜ் என்ற பயணத்துடைய நோக்கம் என்ன? இதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜ் என்ற பயணத்திற்கு அழைத்தார். பொதுவாக தன்னுடைய நபிமார்களை அந்தந்த சமுதாய மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, நான் ஒரு இறை தூதர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அற்புதங்களை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மோஜிசாத்துக்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். உதாரணமாக குர்ஆன் ஷரீஃபிலே சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் அங்கு வாழ்ந்த சமுதாய மக்கள்
மந்திர தந்திர வேலைகளிலே பிரபலமாக இருந்தார். மந்திரம் அதிகமாக கற்றிருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சாதாரண கயிறுகளை பாம்பாக மாற்றுவார். பிறனுடைய அந்த அரசவையிலே இதற்காக வேண்டி ஒரு கூட்டமே இருந்தது. பிறன் தன்னை கடவுளாக மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மந்திரவாதிகளை தன்னுடைய அரசவையில் அவர் வைத்திருந்தார், மக்களை பயங்காட்டுவதற்காக. காரணம், எதையும் செய்யாமல் இருந்தால் யாரும் தன்னை கடவுளாக நம்ப மாட்டார்கள் என்ற ஒரு அவநம்பிக்கையில் சில மந்திரவாதிகளை தன்னுடைய சபையில் அவர் வைத்திருந்தார், எப்போதும் வைத்திருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களிடத்திலே நபியாக அனுப்பும் பொழுது அவர்களுக்கு அதே மந்திரத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எந்த மக்கள் மந்திரத்தின் மூலமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்களோ அதே மந்திர தந்திர வேலைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். பிறனுடைய அரசவையில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. பிறன் தன்னை கடவுள் என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி சாதாரண கயிறுகளை கீழே போடுகின்றார்கள் மந்திரவாதிகள். அது பாம்பாக மாறுகிறது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபியை பார்த்து சொன்னார், மூசாவே, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கம்பை நீங்கள் கீழே போடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கம்பை கீழே போடுகின்றார்கள். அவருடைய ஒரே ஒரு கம்பு பாம்பாக மாறி பிறருடைய மந்திரவாதிகளின் எல்லா பாம்புகளையும் முழுங்கி விடுகிறது. இந்த சம்பவத்தை கண்ட அந்த சபையில் இருந்த மந்திரவாதிகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அந்த செய்தியை குறிப்பிடுகின்றான். 20வது அத்தியாயம் சூரா தாஹா 70வது வசனம். ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதன், சூனியக்காரர்கள் அனைவர்களும் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். இந்த காட்சியை பார்க்கின்றார்கள். நாம் தான் மிகப்பெரிய மந்திரவாதி என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய மந்திரத்தை எல்லாம் மிஞ்சும் அளவிற்கு ஒரு மந்திரத்தை செய்து விட்டார்கள். எனவே இவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது, இறை தூதராகத்தான் இருக்க முடியும். இவர் கொண்டு வந்த கொள்கையும் உண்மையான கொள்கையைத்தான் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சஜிதாவிலே விழுந்து விடுகின்றார்கள். உடனே அவர்கள் பிறவனை பார்த்து சொன்ன வார்த்தை, காரு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, இனிமேல் நாங்கள் உன்னை கடவுளாக வணங்க மாட்டோம். இனிமேல் உன்னை நாங்கள் கடவுளாக வணங்க மாட்டோம். இனிமேல் நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாரை கடவுளாக வணங்குகின்றார்களோ அந்த அல்லாஹ்வை நாங்கள் கடவுளாக வணங்குவோம். இப்ப ஃபிரௌன் அந்த மக்களை எல்லாம் தண்டிக்கிறான். இது நீண்ட வரலாறு. இப்ப இந்த மோஜிசா அற்புதம் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை மட்டும்தான் அந்த அற்புதம். அவருடைய மரணத்திற்கு பின்னால் அந்த மோஜிசாவும் முடிந்து விட்டது. இதற்கு பின்னால் அந்த மோஜிசாவிற்கு எந்த மதிப்பும் கிடையாது. இதற்கு அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுகின்றார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் மருத்துவத்துறையிலே மிக பிரபலமாக இருந்தார்கள். புதிதாக ஒரு நோய் வந்துவிட்டால் அடுத்த நாளே அந்த நோய்க்கு மருந்தை கண்டுபிடிப்பார்கள். இப்ப மருத்துவத்துறையிலே மிக தேர்ச்சி பெற்ற அந்த மக்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த மருத்துவர்கள் எல்லாம் நோய்களுக்கு மருந்தை கொடுத்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மருத்துவம் என்பது இறந்தவனுக்கு உயிர் கொடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 49வது வசனத்திலே கூறுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அவங்க அப்படி சொல்றாங்க, பண்புகு மீகி இப்போ எப்பொழுது தயாரம் பேசிடலாம். ஒரு உருவத்தை படைத்து, சாதாரண களிமண்ணின் மூலமாக ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்திலே நான் ஊதுவேன், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு உயிருள்ள ஒரு உயிராக அது மாறிவிடும். கண் தெரியாதவர்களுடைய கண்ணிலே கையை வைத்து நான் தடவுவேன், அவருக்கு கண் பார்வை கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் இறந்தவர்களுக்கு நான் உயிர் கொடுத்தேன். இதுவெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள். இப்ப இந்த அற்புதம் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தோடு முடிந்து விட்டது. அவருடைய மறைவிற்கு பின்னால் அவருடைய வானத்தில் உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் அந்த அற்புதமும் முடிந்து விட்டது. கடைசியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்தார். அந்த அற்புதம் என்பது முடிந்து விடக்கூடிய அற்புதம் கிடையாது.
எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் என்பது அந்தந்த நேரத்திலே மட்டும்தான் இருக்கும். அதற்கு பின்னால் அது காலவாதியாக மாறிவிடும். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்பது கியாமத் நாள் வரை நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் இன்றும் பேசப்படுகிறது. கியாமத் நாள் வரை பேசப்படும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொன்னார்கள். மற்ற நபிமார்களுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். இன்ன மஸலி வ மஸலல் அன்பியாயி மின் கபலி, எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன உதாரணம்னா, க மஸலி ரஜுலின் பனா பைத்தன், ஒரு மனிதன் ஒரு அழகான வீட்டை கட்டினான். ஒரு அழகான வீட்டை ஒரு மனிதன் கட்டினான். அந்த வீட்டை மிக மிக அழகிய முறையில் அவன் வடிவமைத்தான். எல்லா மக்களும் அந்த வீட்டை பார்த்து வருகின்றார்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீட்டை கட்டிய அந்த மனிதன் அந்த வீட்டினுடைய இடையில சில செங்கலை வைக்க மறந்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு உதாரணத்தை. அவ்வளவு பெரிய மாளிகையை கட்டிய அந்த மனிதன் அந்த மாளிகையின் இடையிலே சுவற்றிலே சில செங்கலை வைப்பதற்கு அவன் மறந்து விட்டான். இப்ப இந்த வீட்டை பார்வையிடக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பேசினார்கள்? அந்த வீட்டை பத்தி எல்லாம் பேசல. இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டிய பிரம்மாண்டமான முறையில் அவன் கட்டியமைத்த அந்த மாளிகையை எந்த மக்களும் பேசவில்லை. எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் உதியத் ஹாதியின் நபினத்து, இந்த செங்கலை வைக்காமல் ஏன் அவன் மறந்து விட்டான்? இந்த இடத்திலே செங்கலை வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று எல்லா மக்களும் பேசினார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனல் நபினத்து, நான் தான் அந்த செங்கல் என்பதாக சொன்னார்கள். இதுதான் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் என்பது அந்த நாளிலே அந்த காலத்தோடு முடிந்துவிடக்கூடிய அற்புதங்கள் கிடையாது. கியாமத் நாள் வரை பேசப்படக்கூடிய அற்புதங்கள். அந்த அற்புதங்களில் முக்கியமான ஒன்றுதான் மேராஜ் என்ற பயணம். நமக்கெல்லாம் தெரியும், மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர் தூரம். சராசரியாக ஒரு பஸ்ல பயணம் பண்ணா கூட 10 மணி நேரம் குறைந்ததாகும். இப்ப இந்த இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் ஒரு பகுதியிலே சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது எப்படி சாத்தியமாகும்? 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். இப்ப 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இரவில் சில பகுதி, சில நிமிடங்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா போனாங்க என்ற அந்த செய்தியை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவு தடையாகும். நம்ம எல்லாம் ஆரம்ப காலத்துல மதரசால ஓதும் பொழுது உஸ்தாத்மார்கள் கலிமா சொல்லி கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவிற்கு நம்ம அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்னா, நான் சாட்சி கூறுகின்றேன் சொல்லுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு என்ன விளக்கம்னா, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இப்ப எப்ப நம்ம சாட்சி சொல்லணும்னா, ஒன்றை நேரடியாக பார்த்தால் மட்டும்தான் சாட்சி சொல்ல முடியும். கேள்விப்பட்டதெல்லாம் சாட்சி எடுத்துக்க மாட்டாங்க. எந்த இடத்திற்கு நாம் சாட்சி சொன்னாலும் நேரடியாக பார்த்தேன் தான் கேட்பாங்க. நேரடியாக பார்க்கப்பட்ட சாட்சியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நாம் கலிமா சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருவன் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன். எதை வைத்து நம்ம சாட்சி சொல்லலாம்? அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, மலக்குமார்களை நாம் பார்த்தது கிடையாது, மன்னரையினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தது கிடையாது, சொர்க்கம் நரகத்தை நாம் பார்த்தது கிடையாது, மறுமை நாளை மஹ்ஷர் மைதானத்தை எதையுமே பார்க்காத நாம் அனைத்தையும் பற்றி சொல்லும் பொழுது நான் சாட்சி கூறுகின்றேன். ஒரு முஸ்லிம் என்று சொன்னாலே மார்க்க அடிப்படையில் மார்க்க விஷயங்களில் தன்னுடைய அறிவை விட நம்பிக்கைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மறுமை நாளை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும்.
இப்ப அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு இரவின் சில நிமிடங்களில் மக்காவிலிருந்து பலஸ்தீனத்திற்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பயணம் சென்றார்கள் என்பதையும் நான் நம்புகிறோம். காரணம், குர்ஆனிலே அல்லாஹ்வே கூறுகின்றான், நான் அழைத்து சென்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்றுதான் இந்த மேராஜுடைய பயணம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உம்மு ஹானி என்ற தன்னுடைய சகோதரியின் வீட்டிலே இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டிற்கு வருகின்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி இது. சுருக்கமான சொல்லி முடிச்சுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. உதீது பில் புராகி, புராக் என்ற வாகனம் என்னிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அந்த புராக் என்ற வாகனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதவு ஹாபிரஹு, அந்த வாகனம், புராக் என்ற வாகனம் அதனுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவு தூரத்திற்கு ஒரு அடி எடுத்து வைக்கும். அவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடிய வாகனம் புராக் என்ற வாகனம். அந்த வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இறங்கி 2 ரக்அத் தொழுகின்றார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இரண்டாவது பயணம் ஆரம்பிக்கின்றது. அதாவது மேராஜுடைய பயணம். முதல் பயணம் என்பது இஸ்ரா, தரைவழி பயணம் முடித்துவிட்டது. இரண்டாவது பயணம் மேராஜுடைய பயணம், தரைவழியிலிருந்து வானத்தின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பயணம். இந்த பயணத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். இப்போ முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நான், முதல் வானத்தினுடைய கதவுகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தட்டும் பொழுது வானத்தின் காவலர்கள் கேட்டார்கள், யாரோடு வந்திருக்கின்றீர்கள்? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நான் வந்திருக்கின்றேன். முதல் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. இப்போ முதல் வானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு வானமாக, முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூன்றாவது வானத்திலே சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏழாவது வானத்தில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். நேரத்தில் அருமையிலிருந்து சுருக்கமாக முடிக்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் சந்தேகத்தை மற்ற கேட்டுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 7 நபிமார்களை சந்தித்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை அழைத்து கொண்டு வானத்தின் மேலே செல்லக்கூடிய அந்த இடத்துல சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் வருகிறது. சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபுடைய 53வது அத்தியாயம் நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த சிதறத்தில் முன்தஹான்னு ஒரு ஆயத்து வரும். இந்த சிதறத்தில் முன்தஹா என்ற இடம் என்பது மலக்குமார்கள் அதோடு நின்றுக்கிறோம், அதுக்கு அந்த பக்கம் போக முடியாது. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வரும் பொழுது இந்த சிதறத்தில் முன்தஹா என்ற இடம் வரை மட்டும்தான் வருவதற்கு அனுமதி, அதை தாண்டி வர முடியாது. இந்த சிதறத்தில் முன்தஹா என்ற இடம் வரும் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னோடு இருந்தார்கள். அந்த இடம் வந்தவுடன் என்னை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு பின்னால் அடுத்து உங்களோடு நான் பயணிக்க முடியாது, நான் திரும்பி செல்கிறேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடம் வந்ததற்கு பின்னால் திரும்பி சென்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை நான் சென்றேன். தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை சென்றார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை சென்ற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து என்ன நடந்தது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை கொடுப்பார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சூரத்துல் நஜ்ம் என்ற 53வது அத்தியாயத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த பொழுது என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை வஹியாக அறிவிக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் அல்லாஹ் வஹியாக அறிவித்தார். இஸ்லாத்துடைய சட்டங்கள் கடமையாக ஆக்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய அவசிய கடமையான தொழுகை கடமையாக ஆக்கப்படுகின்றது. இப்ப எதையெல்லாம் இந்த சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட முக்கியமான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலமாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தான்.
இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட முக்கியமான ஒரு அடையாளம் இது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜ் என்ற பயணத்தில் அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு காட்டிய முக்கியமான ஒரு காட்சி என்னன்னா, இதே அத்தியாயத்தில் வருகின்றது. லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மிகப்பெரிய அத்தாட்சியை எனக்கு காட்டினார். ரசூலுல்லாஹ் சொன்னார், லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை நான் நேரடியாக பார்த்தேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சியை நேரடியாக பார்த்தேன் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு விளக்கமாக ஒரு செய்தியை சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது. நபி அவர்கள் இந்த சம்பவத்தை மேராஜுடைய பயணத்தை முடித்ததற்கு பின்னால் ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த செய்தியை சொன்னாங்க. உரிதத்து அலைய அல் ஜன்னத்து வன்னாரும், சுவர்க்கமும் நரகமும் எனக்கு காட்டப்பட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜுடைய பயணத்திலே நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னா, முதலாவது வஹீ மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூப்பில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.